ஹலோ டிடி ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீபிஸ் டைரி. நான் உங்கள் தீபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என் லைஃப்பில் ஒரு ட்ரீமு. ஸோ அது வந்து இந்த இயர் நடந்துருச்சு. ஸோ அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னன்றது தம்ப்நெயில் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்னதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த சர்ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை ஐபிஎல் மேட்ச் போய் பார்க்கணுன்ட்டு. அந்த டிக்கெட் தான் நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த டிக்கெட் கிடையாது, எனக்கு கிடச்ச டிக்கெட்டை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இது எங்கள் அப்பா கிட்ட போய் நம்ம சர்ப்ரைஸாக தரப்போகிறோம். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து சண்டே எடுக்கிறேன். மேட்ச் வந்து டியூஸ்டே தான். ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு என்னால் இப்போ வரைக்குமே நினச்சி பார்க்க முடியல. நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தலையை பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 7. ஸோ என்னோடய லக்கி நம்பரும் நம்பர் 7 தான். ஸோ அவரை பார்க்க போகிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். எல்லாமே கலாநிலன் கண்ண மூடிட்டியா? கண்ண மூடிட்டே சொல்றாத. ஓகேவா? மூடியாச்சா? 1 2 3 சொல்லு. 2 3. ஓப்பன் யுவர் ஐஸ். இதை கொடு, மாமா கிட்ட கொடு. பாருங்க என்னதுன்னு மாமா கெஸ் பண்ண சொல்லு. என்னவா இருக்கும்? என்னது? சிஎஸ்ஏ லக்னோவா? எங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கா? செவ்வாய்க்கிழமை மேட்ச்சுக்கு நம்ம போறோம். சேப்பாக்கல போய் பார்க்க போறோம். 2. நான் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தேன். அவர் மனசளவில் அவர் ஹாப்பி தான், பட் அவரால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ அதனால் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. அவருக்கு ரொம்பவே ஹாப்பி தான் பார்த்ததில். பிகாஸ் அவர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருப்பார். எனக்குமே ஆசை பர்சனலாக அவரை கூப்பிட்டு போகணும், அவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பெஸ்ட் ஒன்கிட்ட கேட்டு அவங்க எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ. நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டிக்கெட் வாங்கி கொடுத்ததுக்கு. ஸோ அப்பாவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன ஏது எப்போ போகிறோம் எப்படி அப்படிலாம். ஸோ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்பாவுக்கு சர்ப்ரைஸ். எங்கள் அப்பா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்னடா இவர் இவ்வளோ கொடுக்குறாங்களே, அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காருன்னா நினைக்காதீங்க. ஸோ அவரோட மனசில் அதை ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ யாரும் இதுவெல்லாம் கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த இதுவும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியஸ்டான சர்ப்ரைஸ். சின்ன சர்ப்ரைஸ் தான் என்னால் முடிஞ்சது எங்கள் அப்பாவுக்கு. ஸோ இந்த டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் என் ஃப்ரெண்டுக்கு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இதோட நான் வந்து உங்களை அந்த மேட்ச் அன்னைக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஹாய், இன்னைக்கு ஃபைனலாக அந்த டே வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு மேட்ச் டே. நான் இப்போ தான் எழுந்தேன், அதனால தான் மூஞ்சி இப்படிலாம் இருக்குது. ஸோ இப்போ நானும் எங்கள் டேடியும் ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் அங்கே போக தான் போகிறோம். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெடி ஆகிட்டு உங்களை எல்லாரையும் வந்து பார்க்குறேன். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எல்லோ ட்ரெஸ். ஹாய் சொல்லுங்கள். மேட்ச் பார்க்க போகிறோம். எல்லோ. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பை. நாங்கள் கிளம்பிட்டோம். காண்ட் வெயிட். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதே தெரியல. ஸோ ஜாலியாக இருக்க போது. இங்கே பண்ணுவேன். இதுவும் எல்லோ, நானும் எல்லோ. சூப்பர் ஜாலியாக இருக்குது. நான் போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுறேன். அப்புறம் அங்கே சவுண்டு கேட்காது, ஆப்வியஸாக டிஜேலாம் போடுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து காட்டுறேன். ஃபைனலி இட்ஸ் மேட்ச் டே. நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோ ஷர்ட், அப்பாவும் எல்லோ ஷர்ட், எல்லோவில் கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி இந்த ஹார்ச் பார்க்கவும் தான் நம்ம ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோன்னே தோணுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. எல்லாம் தலைக்காக தான். நான் இந்த பேண்ட் மட்டும் தான் வாங்கிக்கிட்டேன்.
ஸோ வாங்கிட்டு நம்மளோட கேட் வந்து 16. ஸோ 1லேருந்து போயிட்டே இருந்தோம். நானும் அப்பா தான் அந்த பேண்டையும் நான் கட்டிட்டேன். எங்கள் அப்பா ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜாலியாக இருந்தது. செம்ம க்ரௌடு. எப்படியோ நம்மளோட கேட்டை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நம்மளது கேட் நம்பர் 16 தான். போனோடனே பார்த்தா பிளேயர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனப்போ நான் அரௌண்ட் ஒரு 5:30க்கு இப்படி தான் இருந்தது. நாங்கள் எங்கள் பிளேஸில் போய் உட்காந்தோம். நல்ல வேளை நாங்கள் பிகில் அண்டு ஃப்ளாக்லாம் வாங்கலை. ஏன்னா எங்களுக்கு அங்கேயே கொடுத்தாங்க. ஏன்னா எங்களது அங்கே ரேசான் சோலார் அந்த இதுதான் ஸ்டேஜ் தான். ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. வியூவுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்னதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்தில் எங்களுக்கு கிடைக்கலனா கூட இந்த ஸ்டாண்டு வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. பிகாஸ் அந்த வியூ பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா அந்த பிளேஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. நிறையா நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு நாங்கள் வந்து ஒருத்தரா நாங்கள் 5:30க்கு போனனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்தோம். அங்கே பால்கனிலே எவ்வளோ க்ரௌடு. இந்த மேட்ச் வந்து ஏப்ரல் 23 அன்றைக்கி நடந்த மேட்ச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஹசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார். அவரே ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறவர் தான். ஸோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மேட்ச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். லக்னோ வெர்சஸ் சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அந்த மேட்ச்சுக்கு போயிருந்தோம். அது ஏப்ரல் 23 நடந்தது. ஆனால் நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். 1 மந்த் ஆயிடுச்சு. இங்கே தூபே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் அந்த மேட்ச் நம்ம தோற்றுருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்பயும் ப்ளே ஆஃப் போல இருந்தாலும் கவலை கிடையாது. எனிவே சிஎஸ்கே நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் மொயின் அலி அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார். ரச்சின் ரவீந்திரா அவர் இருந்திருந்தார். ஸோ நாங்கள் ஹசிலாம் வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஹாய் சொன்னோம். ஹாய்லாம் சொன்னாங்க. மற்ற யாருமே நம்மளை இது பண்ண ஃபைனலி நம்ம தலை வந்துட்டார். பார்க்கும் போதே வேறு லெவலாக இருந்தது. பிகாஸ் அவருக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அவர் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது அப்படியே செம்மையாக இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தான். கண்ணெலாம் கலங்கிருச்சு. அந்த ஜூமில் பார்க்கும்போதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அவரெல்லாம் பார்ப்போமா ஒரு தடவையாது. ஸோ பார்த்தாச்சு. எங்கள் அப்பாவும் அவருக்காக தான் வேணும், நம்ம போகணும், தலையை பார்க்கணும், எல்லாம் அவருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆயிடுச்சு. ஃபைனலாக அரௌண்ட் 7:30 ஆகிடுச்சு. க்ரௌடும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தவங்களும் போயிட்டாங்க. சியர் கேர்ள்ஸும் வந்துட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் டாட்டர் அண்ட் ஃபாதர் காம்போவில் போயிருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் லைஃப்பில் 1 டைம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். தலைன்னு சொன்னோன்னே அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ எவ்வளோ நம்ம க்ரௌடாக கத்துறோமோ அதில் அவரோட ஃபோட்டோ ஃபுல்லாக வந்துச்சு. செம்ம வைப்பாக இருந்தது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அந்த டிஜே போடுறது எல்லாம் பார்த்து தான் அது எனக்கு ரொம்ப ஹைப்பாச்சு. அதனால் மட்டும்தான் எப்படியாவது நம்ம போயிடணும் அப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படின்ற. மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிளேயர்ஸ்லாம் நின்றாங்க. உள்ளேயும் வந்தாச்சு. மேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நல்லா தான் அடித்தோம். பட் எப்படி நம்ம மிஸ் பண்ணோன்னு தெரில. ஆனால் நிறைய மிஸ்ஃபீல் நடந்துச்சு. அதனால தான் நம்ம இப்போது இப்படி இருக்கோம். தோத்தாச்சு. மற்றபடி கவலையே கிடையாது. க்ரௌடை பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேடியமில் மட்டும்தான் இவ்வளோ க்ரௌடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல் க்ரௌடு. உட்காரது கூட சில பேருக்குலாம் இடம் இல்லாமல் நின்றுட்டுலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டு விக்கெட்டும் நிறைய நடந்துச்சு. நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. நானும் அப்பாவும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கோம். பிகாஸ் விக்கெட் வந்துச்சு அப்போது. அதுக்கப்புறம் 6 போடணும். எங்கள் அப்பா எப்படி பாருங்கள் அந்த ஃப்ளாக்லாம் அங்கே கொடுத்தது தான். அப்புறம் ருத்ராஜும் நல்லா ப்ளே பண்ணாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்கே இந்த அவுட்டுக்காக நாங்கள் எவ்வளோ தவமாக கடந்தோம். பிகாஸ் இந்த அவுட் ஆனால் தான் தலை வருவார். இது கரெக்டாக 19.4 அந்த ஓவர் 19th ஓவர் 4 balls தான். இன்னும் 2 balls தான் இருக்குது. தலை வரணும். அந்தக்காக அங்கேருந்து ஒரு அண்ணா கூடமா நம்ம சிஎஸ்கே ஃபேன்மா நீ ஏமா இவ்வளோ ஷவுட் பண்ணுற அப்படின்னாரு. தலை வரணுமா வேணவா. ஃபைனலாக நம்ம தலை வந்துட்டார். எங்களுக்கு அது போதும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ தலை ஆடுறதை பார்த்தாச்சு. அதுக்காகவே நாங்கள் கத்திட்டு இருந்தோம். தலை வி வாண்ட் யூன்ட்டு ஃபைனலாக வந்தார். 2 balls தான். 1 ball அடித்தார். அதுவும் 4 வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்காக தான் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
அவ்வளோதான். அந்த 220 ஓவர்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம 210 வந்து அடிச்சிருந்தோம். 211 எடுத்தா டார்கெட்டுன்ற மாதிரி லக்னோ வந்தாங்க. அப்புறம் நம்மளோட பிளேயர்ஸும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸு. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. பத்ரினாவை ஜூமில் பார்த்தோம், ஜட்டுவை பார்த்தோம், நிறைய பேர் பார்த்தோம். அண்ட் தென் நல்லா தான் மேட்ச் போயிட்டே இருந்துச்சு. நமக்கு விக்கெட் வரதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதால தான் நம்மளால் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்களும் செம்மையாக அடித்தாங்க. 6, 4ன்ட்டு நாங்கள்லாம் அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்தோம். நானும் தலையாட்டுறேன், எங்கள் அப்பாவும் தலையாட்டிட்டு இருக்காரு. எது காட்டுறாருன்னே தெரியல. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஏர்ன் பண்ணோம். பிகாஸ் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸில் அதனால தான் ப்ராவோ வேற லெவல். இந்த மேனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டாக போயிட்டு ஹாய் ஹாய் சொல்லிகிட்டே போனார். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இந்த ஜட்டு அவர் இது ஜூஸாக வாட்டரான்னு தெரில குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறைய பேரை பார்த்தோம். குர்னால் பாண்டியாலாம் கேப் போட்டு அவர் ஹாய் சொல்ல பயப்படுறாரா என்னன்னே தெரியல. ஸோ இப்படி கீழே குஞ்சினே இது பண்ணிட்டு இருந்தார். ஒரு இல்லையா மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம மேட்ச் அன்னைக்கு வின் பண்ண முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் என்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது. லவ் யூப்பா. அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மேட்ச் இனிதே முடிஞ்சிச்சு. நம்ம தோத்துட்டோம், பரவாயில்ல. இருந்தாலும் தலை வந்து ஒரு 4 போட்டது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். எங்களோட சிஎஸ்கே கண்டிப்பாக நமக்கு தான் கப்பு. ஸோ ஓப்பை வந்து விடாதீங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணி எப்போ போடுவேன்னு தெரில. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போடுறேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை அங்கே போய் பார்க்கணுன்ட்டு, அதை பார்த்தாச்சு. எங்கள் அப்பாவோட ஆசையும் நான் நிறைவேற்றிட்டேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். அங்கே எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, இதை வச்சுலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் போனேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். போவேனான்னு தெரில, போனால் பார்க்கலாம். அதுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.